அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் நம்பர் சுவிட்ச்வேர்டு ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். உங்கள் அனைவருக்குமே இது மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதற்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். அது என்ன அந்த 3 பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நம்பர், அந்த சுவிட்ச்வேர்டு, அந்த மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிருப்பீங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தவிச்சிட்ருப்பீங்க. அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுவதன் மூலமாக எந்த ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட உடனடியாக அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியையும் ஒரு மிராக்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19751 19751 அப்படின்ற அந்த நம்பரை ரெட் கலர் பென்னு, ப்ளூ கலர் பென்னு, எந்த பெண்ணாலையும் நீங்கள் உங்களுடைய இடது கையில் வாட்சிக்கட்டுற இடத்துல எழுதி அடிக்கடி அதை சொல்லி கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளேயே அதற்கான விடையை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமானது. நிறைய பேர் பலன் கண்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். பிளாக் கலர் பெண்ணால் மட்டும் எழுத வேண்டாம். நீங்கள் ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. அடிக்கடி நம்பரை சொல்லி கொண்டே இருங்க. நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் ரொம்ப பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்குது. ₹1 கூட கையில் பணம் இல்லை, செய்கிற தொழிலில் வருமானம் இல்லை, பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இது போல் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களாம். நிச்சயமாக உங்களை தேடி பணம் வரும். ₹1 கூட பணம் இல்லை அப்படின்ற வார்த்தை இருக்காது. அதே போல் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேலையில் இருந்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு லாபத்தை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் சக்ஸஸ் ஜாக்பாட், கவுண்ட் சக்ஸஸ் ஜாக்பாட், கவுண்ட் சக்ஸஸ் ஜாக்பாட் அப்படின்னு இந்த சுவிட்ச் வேர்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. அடிக்கடி சொல்ல உங்களுக்கு ஈஸியாகிடும். முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி கவுண்ட் சக்ஸஸ் ஜாக்பாட், கவுண்ட் சக்ஸஸ் ஜாக்பாட் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை சொல்ல உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும். நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கையில் பணம் தங்க மாட்டேங்குது, வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பணம் எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்கும். 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய சகோதரிகள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும், என்ன தான் உடலால் உழைத்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இருக்க மாட்டேங்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. பசங்க எங்களுடைய பேச்சை கேட்காம இருக்காங்க. வீட்டில் என்னன்னே தெரியல, ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அவங்க அனைவருமே நான் இப்போ சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும், வேறு ஏதாவது திருஷ்டி, செய்வினை, பில்லி, சூனியம், நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீடு முழுக்க இருந்தாலும் கூட இந்த நம்பரை நீங்கள் சொல்லும்போதும் உங்களுடைய இடது கையில் வாட்சிக்கட்டுற இடத்துல ரெட் கலர் பெண்ணால் இந்த நம்பரை எழுதி அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69900, 69900. தனித்தனியாக தான் சொல்லணும். இதை உங்களுடைய கையில் எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லி கொண்டே இருக்கும்போது எந்த ஒரு தீய சக்திகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். பில்லி, சூனியம், ஏவல், கண் திஷ்டி சகலமும் அது இவங்க வீட்டை விட்டு வெளியேறும், உங்களை விட்டும் வெளியேறும். நீங்கள் இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும், எந்த ஒரு நம்பரை யூஸ் பண்ணாலும், எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் அது பலிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு நம்பரையும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சொல்லலாம். குழந்தைகள், பெரியவர்கள், வயசானவங்கன்னு எல்லாருமே சொல்லலாம். அதே போல் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம். எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நம்பிக்கையை சார்ந்த விஷயம்தான். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பிரச்சனைக்கான தீர்வை நிச்சயமாக கொடுத்தே தீரும். அடுத்தது இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணுங்க.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் தீர்றதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிபி, கொலஸ்ட்ராலு, சுகர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல இருந்தாலும் கூட நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஏற்கனவே, அஸ்வினா. இந்த அஸ்வினான்னு இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், கேன்சராக இருக்கலாம், வேறு ஏதாவது கட்டியாக இருக்கலாம், கர்ப்பப்பையில் கட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து பிரெயின் டியூமராக இருக்கலாம், இது போல் எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த அஸ்வினான்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். நிறைய சகோதரிகள் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில். 2-3 பேருக்கு பார்த்திங்கன்னா சுகர் லெவலே குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருந்த வலிகள் எல்லாம் நீங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஒரு மந்திரம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தி தரும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய 2 கையும் நன்றாக மூடிக்கொள்ளணும். பிறந்த குழந்தைகள் எல்லாம் கையை இறுக்க மூடிக்கும் பாருங்கள், 2 கையை இறுக்க மூடிக்கும் பாருங்கள். அது போல் இறுக்க மூடிக்கிட்டு அஸ்வினான்னு எத்தனை முறை சொல்ல முடியுமோ, காலையில், மாலையில், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லி கொண்டே இருக்கும்போது உடம்புல இருக்கிற நோய்கள் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ரொம்பவும் அற்புதமான மந்திரங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. உங்களால் அவங்க உடம்பு வந்து சரியாயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு தானே. அதனால் இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுங்க. நிற்கும் போதும், படுக்கும் போதும், உட்காரும் போதும், எப்போ வேண்டுமென்றாலும் சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம். இன்றைய பதிவில் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.